கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாட்சி அந்த பக்கமா போய் வந்தவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. ரியா, உனக்கு கிடைச்சிருக்கிற இப்ப துருப்புச்சீட்டு இந்த மீனாட்சி தான். மீனாட்சி அவளை வச்சு நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க ரியா. ரியாவும் ஐஸ்வர்யாவும் ரகசியமா பேசிக்கிறாங்க. நல்ல ஐடியா தாங்கிறாங்க ரியா. ஆமா, இந்த ஐடியாவை நான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத, இல்லைன்னா என்னோட லைஃப் காலியாயிரும் தெரியுமாங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, நீ ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. உன்னை போய் நான் காட்டி கொடுப்பேனா? நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரியா அங்கிருந்து வெகு வேகமா போறாங்க. ஐஸ்வர்யா அடங்கப்படாரு மறுபடியும் போய் மீனாட்சி கிட்ட போய் சொல்றாங்க. அக்கா, உங்களை பார்க்க மண்டபத்துக்கு வெளியில யாரோ வந்து நிக்கிறாங்க, போய் பாருங்கன்னு சொல்றாங்க. மீனாட்சியும் அதை நம்பிக்கிட்டு என்ன பாக்குறக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாக்கா உங்களை பாக்குறதுக்கு தாங்கிறாங்க. இந்த மீனாட்சியும் ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுக்கிட்டு வாசலுக்கு வெளியில மாடிப்படியில இருந்து கீழே வந்து வெளியில நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பக்கமா தூணுக்கு பின்னாடி ரியா ஒளிஞ்சுக்கிட்டு பெரிய கட்டை ஒன்று கையில வச்சிருக்காங்க. இந்த பக்கமா மீனாட்சி அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. என்ன பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காருங்கன்னு ஐஸ்வர்யா சொன்னாலே, அப்படி யாரையும் காணுமே அப்படின்னு பார்த்து போட்டு திரும்பி போறாங்க. தெரியா அவங்களுக்கு பின்னாடியே போய் கையில வச்சிருந்த பெரிய கட்டையால மீனாட்சி பின்மண்டையில அடிச்சிடுறாங்க. மீனாட்சி ஐயோ அம்மா அப்படின்னு தலையை பிடிச்சவங்கள அப்படியே தாங்கி பிடிச்சு ரியா ஒத்த பொம்பளை மீனாட்சி அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க. அவங்க மறைஞ்சதுமே ஆனந்த் வந்துடுறாங்க. ஆனந்த் கார் விட்டு இறங்கி வந்ததும், கார்த்தி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னானே, அவன் எங்க இருப்பான் அப்படின்னு அங்க இங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா கார்த்தியும் வந்துடுறாங்க. கார்த்தி என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன பேசணும் அப்படின்னு ஆனந்த் வந்து நிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறாங்க கார்த்தி. கரெக்டா ரியா கார்த்திக் ஃபோன் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோ ஆதாரத்தை ஆனந்துக்கு காட்டிட்டீங்கன்னா மீனாட்சியை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க ரியா. என்னை பத்தின ஆதாரத்தையும் வீடியோவையும் ஆனந்த் கிட்ட காட்டிட்டீங்கன்னா உங்க அண்ணி என்னை இறந்துருவேன், பரவாயில்லையான்னு கேட்குறாங்க ரியா. நான் ஜெயிலுக்கு போறத பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் உங்க அண்ணனும் அண்ணியும் சேரவே மாட்டாங்க, பரவாயில்லையா? அப்புறம் எல்லாருமே மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானுங்கிறாங்க ரியா. சரி, எங்க அண்ணி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்குறாங்க கார்த்தி. தெரியும், நீ இப்படி தான் கேட்பேன்னு. உன்னோட பாசமான அண்ணியை நான் ஃபோட்டோ எடுத்து உன் மொபைலுக்கு அனுப்புகிறேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்க ரியா. என்ன கார்த்தி, இப்போ நம்புறியா? மீனாட்சி என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரியா. கார்த்திகிட்ட ஆனந்த் கேட்குறாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து போகிறாங்க. என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஆனந்த் நினைக்கிறாங்க. கார்த்தி வெகு வேகமாக அவசரமாக போயிட்டு இருக்காங்க. தீபாவும் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. என்னது மீனாட்சி அக்காவை கொஞ்ச நேரமாகவே காணுமே, எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தேடிட்டு வராங்க. தீபா சந்தேகத்துக்கு கார்த்திக் ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, எங்க கொஞ்ச நேரமாக மீனாட்சி அக்காவை காணோம், அவங்கள நீங்க பாத்தீங்களாங்கிறாங்க. அவங்க இங்க இல்ல, ரியா மீனாட்சி அண்ணியை கடத்தி வச்சிருக்காங்க, நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க, அது விஷயமா தான் நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க கார்த்தி. அபிராமி ரூம்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. ஆனந்தியும் மீனாட்சியும் கார்த்தி சேர்த்து வச்சிருவானா? கண்டிப்பா ரியாவை துரத்தி விட்டுட்டு ஆனந்தியும் மீனாட்சியும் சேர்த்து வைக்கிறேன்னு கார்த்தி சொல்லியிருக்கான். நிச்சயமா செய்வான் அப்படின்னு நினைச்சிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க அபிராமி. அபிராமிக்கு ராஜேஸ்வரி பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. அம்மா, நீங்க ஊர்ல இருந்து வரதா சொன்னீங்களே, எப்போ வர போறீங்கன்னு கேக்குறாங்க. ஊர்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இதோ வந்துகிட்டே இருக்கேன். ஆமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் பிரமாதமா போயிட்டு இருக்குமா, நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. இதோ இப்போ வந்துகிட்டே இருக்கேங்கிறாங்க ராஜேஸ்வரி பாட்டி. நான் வந்ததுமே கேக்க கட் பண்ணி கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்றாங்க. சரிம்மா, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அம்மா வேற வந்துகிட்டே இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க. இந்த விஷயத்த நம்ம உடனே கார்த்திகிட்ட சொல்லணும்னு அபிராமி வெளியில வந்து பாக்குறாங்க. அப்ப தீபா வர்றாங்க. தீபா, கார்த்தி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அத்தை, ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கிறாங்க. இல்ல, அம்மா வந்துட்டு இருக்காங்க, அம்மா வரதுக்குள்ளையா இந்த ரியாவை இங்க இருந்து முடுக்கணுமே, அதுக்கு தான் கேக்குறாங்க. இந்த மாதிரி தப்பான விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுலயும் ஆனந்த் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னா அம்மா என்னதான் பண்ணுவாங்க தெரியுமாங்கிறாங்க. தீபா இப்பவும் ஒன்றும் கெட்டு போயிடல, கார்த்திகிட்ட சொல்லி இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க அபிராமி. அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? கேன்சல் பண்றக்கா இவ்வளவு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணின மாதிரியே மீனாட்சி அக்காவையும் ஆனந்த் மாமாவையும் சேர்த்து போவாங்க. ஆனந்த் மாமா கண்டிப்பா மீனாட்சி அக்கா கழுத்துல தாலியை கட்டுவாங்க, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொல்லி தீபா ஆறுதலா கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா ரியா மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஐஸ்வர்யா வராங்க. என்ன ரியா, இந்த புடவையில ரொம்ப அழகா ஜொலிக்கிறேங்கிறாங்க. ஆமா, அபிராமி குரூப்ஸ் கம்பெனியோட மூத்த மருமகளாச்சு, சும்மாவா அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க, அவங்க முன்னாடி அப்படி கெத்தா பர்சனாலிட்டியா நிக்க வேண்டாமா? என்ன ரியா, பேச்செல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஏன் கார்த்தி தீபா எல்லாம் பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேனா? அந்த கார்த்தி சொன்னானே என்ன இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே முடுக்கிறேன்னு, என்கிட்டயே சவால் விட்டுருக்கான்ல, இன்னைக்கு அவன் முகத்துல நான் கரிய பூச போறேன், அதான் அந்த சந்தோஷம் தான் என் முகத்துல தெரியுதுங்கிறாங்க ரியா. சரி, மீனாட்சியை எங்க கடத்தி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. சாரி, அது சீக்ரெட், சொல்ல முடியாதுங்கிறாங்க ரியா. ஐடியா கொடுத்ததே நான் தான், என்கிட்டயே சொல்ல மாட்டியான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, இது என்னோட லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம், சின்ன பிரச்சனை கூட இதனால வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இதை உங்ககிட்ட சொல்லாம வச்சிருக்கேங்கிறாங்க ரியா. சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவளை விட்டுற போறியான்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. இல்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவளை அப்படியே க்ளோஸ் பண்ண சொல்லி அடியாளுங்கிட்ட சொல்லிட்டேங்கிறாங்க ரியா. ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, மீனாட்சியை முடிக்க போறியாங்கிறாங்க. ஆமா, அவ உயிரோட இருந்தாவே பிரச்சனை தான், அவ உயிரோட இருக்கிறதுனால தானே கார்த்தியும் தீபாவும் எப்ப பார்த்தாலும் ஆனந்த் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அவளை தீத்து கட்டிட்டா அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுல்ல, நானும் அதுக்கப்புறம் இந்த வீட்டோட மூத்த மருமகளா நிரந்தரமா இருந்துடலாமல்லங்கிறாங்க ரியா. இதெல்லாம் மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறியாங்கிறாங்க ஐஸ்வர்யா. துணிஞ்சு இறங்கிட்டேன், இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரியா அங்கிருந்து போறாங்க. அடே அப்பா, இவ்வளவு பெரிய வில்லியா இவ, எதுக்கும் நம்மளும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா அங்கிருந்து போறாங்க. ரியா அங்க வர்றாங்க. தீபா பாத்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா, ஏய் நில்லு, எதுக்கு மீனாட்சி அவ கடத்தி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஓ, அதுக்குள்ள உன் புருஷன் உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டானான்னு கேக்குறாங்க ரியா.
மீனாட்சி அக்காவுக்கு துரோகம் பண்ணவ நீ, அவங்க இடத்துல நீ வந்து நியாயமா பார்த்தா அவங்க தான் உன்னை பழி வாங்கணும், நீ எதுக்கு அவங்கள பழி வாங்குறேன்னு கேட்குறாங்க தீபா. ஆனந்துக்கு ஒய்ஃபா வந்தது மீனாட்சியோட தப்பு, இல்லைன்னா நான் எதுக்கு அவங்கள பழி வாங்க போறேங்கிறாங்க ரியா. செய்யறதையும் செஞ்சுட்டு திமிரா வேற பேசுறியான்னு கேட்குறாங்க தீபா. ஆமா, உன் புருஷன் திமிரா பேசினால என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு அந்த திமிரை அடக்கிறதுக்காகத்தான் இப்போ நானும் ஆனந்தும் மூத்த மருமகளா இருந்து அத்தை மாமா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்க போறேங்கிறாங்க ரியா. வரப்போற பாட்டிகிட்டையும் நான் தான் மூத்த மருமகன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்க போறேன், நீங்களும் எல்லாரும் அதெல்லாம் பார்க்கத்தான் போறீங்கங்கிறாங்க ரியா. ஏய், நீ என்னதான் சொன்னாலும் நீ சொல்றதெல்லாம் எதுவுமே நடக்காது, என் புருஷன் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்க போகுதுங்கிறாங்க தீபா. என் புருஷன் சொன்ன மாதிரி செஞ்சு கட்டுவாரு. ஆனந்த் மாமாவும் மீனாட்சி அக்காவும் வந்து அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க, அதையும் பாருங்கிறாங்க தீபா. மீனாட்சி தான் இங்க இல்லவே இல்லையே, மீனாட்சி தான் என் கஸ்டடியில் இருக்கா, நீயும் உன் புருஷனும் இப்படி வீரவசனம் பேசிக்கிட்டே சுத்திட்டே இருக்க வேண்டியதா, வேற வேலை இருந்தா பாரு, நான் வரட்டா அப்படின்ட்டு போறாங்க ரியா. அபிராமி குடும்பத்துல எல்லாருமே வெளியில வரவேற்புக்காக நிக்கிறாங்க. அப்ப தீபா பதட்டத்தோட நிக்கிறாங்க. அச்சச்சோ, பாட்டி வேற வந்துட்டாங்க, இப்ப மீனாட்சி அக்காவும் அவரும் வேற இல்லையே, இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. பாட்டி வந்ததுமே எல்லாத்தையும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இங்கே அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருமே இவங்களையும் விசாரிக்கிறாங்க. பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது மாப்பிள்ளைங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் அருமையாக போகுதுங்கிறாங்க. மூத்தவரே ஆனந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கொஞ்சம் தோரணையாக தான் கேட்குறாங்க. ஐயா தாத்தா நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவருக்கு என்ன ஜம்முன்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அப்பா ஏமா வரலன்னு கேட்குறாங்க அபிராமி. என்னடா கண்ணு, ஊர்ல அறுவடை நடந்துட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல, அவரை விட்டுட்டு நான் வந்துட்டேங்கிறாங்க பாட்டி. எங்க என் கடைக்குட்டி பேரனை காணுமே அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. பாட்டி அவர் இப்போ ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க பாட்டின்னு தீபா சொல்லி சமாளிக்கிறாங்க. வரட்டும் வரட்டும். என்ன மூத்தவரே எங்க மீனாட்சி அக்கான்னு கேட்குறாங்க. அது வந்துன்னு இழுக்கிறாரு ஆனந்த். பாட்டி மீனாட்சி அக்கா பத்திரிக்கை வைக்க கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, வரட்டு வரட்டுங்கிறாங்க பாட்டி. ஏன் வெளியிலே நிக்கிறீங்க, உள்ள வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. பாட்டி உள்ள வந்ததுமே ஆஹா சத்திரமெல்லாம் அருமையா பிரமாதமா இருக்கு, ஆமா இதெல்லாம் யாரோட ஏற்பாடுங்கிற எல்லாம் கார்த்தியோட ஏற்பாடு தாங்கிறாங்க. சூப்பரா இருக்கு, அதான் நல்லா இருக்குங்கிறாங்க பாட்டி. பாட்டி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு தீபா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் வர வழியிலேயே பார்த்துட்டேங்கிறாங்க. ஃபங்க்ஷனை சீக்கிரமா ஆரம்பிங்க, நாங்கள் சீக்கிரமா ஊருக்கு போயணுங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி நீங்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, மீனாட்சியும் கார்த்தியும் வந்ததும் ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க அபிராமி. சரிமாங்கிறாங்க இந்த பாட்டி. அபிராமி வெளியில ஓடியாந்து தீபாவை கூப்பிடுறாங்க. தீபா ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாங்க. தீபாவும் நிற்கிறாங்க. ஆமா கார்த்தியும் மீனாட்சி எங்கே போயிருக்காங்கன்னு கேட்குறாங்க அபிராமி. அவங்க ஒரு விஷயமா தான் வெளியில போயிருக்காங்க, அந்த ரியாவை துரத்தி விடுற வேலையில தான் இறங்கியிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்றாங்க தீபா. நீ உண்மையிட்டே என்கிட்ட சொல்றியான்னு கேட்குறாங்க அபிராமி. கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. கேக்கு வெட்டி முடிஞ்சதுமே ஆனந்த் வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவா. அப்போ ரியாவை கூட்டிட்டு வந்து இவகோட தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன்னு சொன்னா, நான் எப்படி அவளை மருமகளா ஏற்றுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியும், இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்க அபிராமி. ஏதோ வந்தமோன்னு கவலைப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அத்தையா அப்படியெல்லாம் நடக்காது, உங்க பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் நடக்க விட மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அத்தை நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அபிராமியும் சரின்ட்டு போறாங்க. இந்த பக்கமா பிள்ளையர் சாமி இருக்கு, அந்த இடத்துக்கு தீபா வந்ததும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே ஏன் தான் நல்லவங்களையெல்லாம் இப்படி சோதிக்கிறேன்னு தெரியல, ரியா மாதிரி இருக்கிற கெட்டவங்களையெல்லாம் ஆட விட்டு பார்க்குறேன்னு சாமி கும்பிட்றாங்க. கெட்டவங்க தோத்து போய் நல்லவங்க ஜெயிக்கணும், இல்லைன்னா நேர்மை நியாயம் நீதி இது எல்லாமே எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை போயிடும். என் புருஷன் மீனாட்சி காப்பாற்றணும், ரியா மாதிரி ஆடுறவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி இருக்கிற இடத்த கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாங்க. ரியாவோட ஆட்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மீனாட்சியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த வீடியோவை போட்டு காட்டி ரியாவை அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கவே கூடாதுன்னு ஒரு பாடம் கற்பிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம்.